வாவ், அங்க பாருங்க. என்ன அது? உண்மையாவே இது ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்போ உன்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சது? எனக்கு சரியா தெரியல. இப்பதான் முதல் தடவையா இப்படி செய்யறேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் தியானம் பண்ணும்போது என்னோட ஆத்மாவை சந்திச்சிருக்கேன். ஆனா உடலை விட்டு வெளியேறதுங்கிறது இதுதான் முதல் தடவை. அவங்க உதவி கேட்டது என் காதுல விழுந்தது. என்னோட உடலை வச்சுட்டு நான் ஓடினா இவ்வளவு வேகமா அவங்க கிட்ட போயிருக்க முடியாது. ஆனா எங்களுக்கு முன்னாடி அங்க போய் சேர்ந்துட்ட. ஆனா நாங்க மீன்கள்லாம் படகுல எடுத்து வைக்கும் போது எங்க போயிருந்த? என்ன மன்னிச்சிடு. என் ஆத்மா என்னை விட்டு வெளியே போய் பழக்கம்ல. முதல்ல எனக்கு அப்ப என்ன பண்ணணும்னே புரியல. நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண அப்போ. அந்த மீன்களை எல்லாம் நீர்வீழ்ச்சி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய கவனமும் நேரமும் நான் எடுத்துக்க வேண்டி இருந்தது. எப்படியோ நீ மறுபடியும் உடலுக்குள்ள வந்தது சந்தோஷமா இருக்கு. உன் ஆத்மா வெளியில போயிருந்தப்போ இங்க வந்த சில குள்ள நரிகளை நான் விரட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நன்றி ஐக்ரஸ். நல்ல வேளை நீ வந்த உடனே குளிச்சுட்ட. நீ வீட்டுக்குள்ள வரும்போது ஏதோ மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி வாடை அடிச்சுது. குட் ஈவினிங், நான் தான் பேஜ். இன்றைய செய்திகளுக்கு வருவோம். ஃப்ரெஷ்வுட் மேனுஃபேக்சர் என்ற கம்பெனி தன்னுடைய புது ஃபர்னிச்சர் ஃபேக்டரிய அப்வேன் காட்டுக்குள்ள இருக்கிற நதிக்கரையில போன மாசம் ஆரம்பிச்சாங்க. இந்த பிரம்மாண்டமான தொழிற்சாலையில இவங்க இறக்குமதி செய்திருக்கும் நவீன இயந்திரங்கள் ஒரு நாளைக்கு நூத்துக்கணக்கான ஃபர்னிச்சரை செய்து. இவர் தான் மிஸ்டர் ஈத், இந்த பிரம்மாண்டமான ஃப்ரெஷ்வுட் ஃபர்னிச்சர் ஃபேக்டரியோட நிறுவனர். மிஸ்டர் ஈத், அப்வேன் காட்டுக்குள்ள இருக்கிற நதிக்கரை ஓரமா உங்களோட ஃபர்னிச்சர் ஃபேக்டரி நிறுவனம்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? என் ஃபேக்டரியில ஃபர்னிச்சர் செய்ய நிறைய வுட் தேவைப்பட்டுச்சு. அப்வேன் காட்டுல நிறைய மரங்கள் இருக்கு. அதனாலதான் இவங்க நிறைய மரங்களை வெட்டி சாய்க்கிறாங்களா? மிஸ்டர் ஈத், உங்க ஃபேக்டரியை நீங்க நதிக்கரை ஓரமா கட்டியிருக்கீங்க. இந்த நதியில இருந்து தான் குடிநீர் கிடைக்குது. உங்க ஃபேக்டரியில நீங்க அதிகமா நதி நீரை பயன்படுத்த மாட்டீங்கன்னு நம்புறோம். எங்க ஃபேக்டரிக்கு தண்ணியே தேவைப்படாது, எங்களுக்கு மரம் தான் தேவை. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி ஹீத், இந்த ஃபேக்டரியில இருந்து வர கழிவுகள்ல எங்க போகுது சொல்லுங்க? என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்ல. நான் உடனே கிளம்பணும், இல்லனா ஃப்ளைட் மிஸ் ஆயிடும். கழிவுகள் எங்க போகுதுன்னு கேட்ட கேள்விக்கு இவர் பதிலே சொல்லல. அதெல்லாம் அந்த நதியில கலக்காம இருந்தாலே சரி. கண்டுபிடிச்சிட்டேன். இதனாலதான் நம்ம நதி திடீர்னு அழுக்காயிடுச்சா? நதி எப்படி இவ்வளவு அழுக்காச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? அங்க உயரமா பளபளப்பா ஏதோ இருக்கு. அதுல இருந்து கருப்பா ஏதோ வெளியே வருது, ஏதோ பாம்பு மாதிரி. அப்ப நம்ம அங்க போலாம். ஃபர்னிச்சர் ஃபேக்டரியில இருந்து தான் அந்த வேஸ்ட் வருதுன்னு எனக்கு தோணுது. இத பத்தி என் அப்பா கிட்ட போய் உடனே சொல்லி ஆகணும். இதே தண்ணி தான் எங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. இத குடிச்சா எல்லாருக்கும் பிரச்சனை தானே? இது எங்க இருந்து வருதுன்னு நான் காட்டுறேன் வாங்க. நீனா திடீர்னு சொல்லாம கொல்லாம எங்க போயிட்ட? நாம வெளியில போறோம்னு சொன்னேன்ல. நாம இப்ப எங்க போறோம்? மறந்துட்டியா? உன்னோட தம்பி பாப்பாக்கு புது கட்டில் வாங்க போறோம். அந்த புது ஃபர்னிச்சர் ஃபேக்டரியில தான் அதை செஞ்சாங்க. ஃப்ரெஷ்வுட். இல்லம்மா, அங்க இருந்து வேண்டாம். ஏன் நீனா? ஏன் அங்க இருந்து வேணான்னு சொல்ற? அவங்க ரொம்ப மோசமான கருப்பான கழிவுகளை அந்த நதியில கலக்குறாங்க. அப்படியெல்லாம் நீ யோசிக்காம கொள்ளாம பேசக்கூடாது நீனா. இல்லம்மா,
நான் சொல்றது உண்மை. நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். ஆனா அதுக்கு இது நேரம் இல்ல நீனா. அப்பா தயவு செஞ்சு என் கூட வாங்க. நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும். இல்லைன்னா அந்த நதியில் இருக்கிற எல்லா மீனும் செத்து போயிடும். நீங்க அவ கூட போய் தான் பாருங்களேன். நான் முன்னாடி கடைக்கு போறேன். நீங்க அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைக்கு வாங்க. நான் உனக்கு அனுப்புன போட்டோஸ் எல்லாம் பாத்தியா? இது ரொம்ப கொடுமைங்க. ஃப்ரெஷ்வுட் ஃபர்னிச்சர்ல இருந்து யாரும் எதுவும் வாங்க கூடாது. ஃப்ரெஷ்வுட் ஃபர்னிச்சர் ஃபேக்டரியோட நிறுவனர் மிஸ்டர் ஹீத்தை நதியை மாசுபடுத்திய குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டார். மேலும் ஃபேக்டரிக்கு சீல் வைக்கப்பட்டது. நதியை சுத்தப்படுத்தும் பணிகள் இன்னும் ஒரு சில வாரங்களில் துவங்கும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. இப்பொழுது ரொம்பவே விசித்திரமான ஒரு கதை. நேற்று மாலை 3 விவசாயிகள் வீட்டுக்கு செல்லும் போது வானவில் போன்ற வடிவில் மீன்கள் இடம்பெயர்வதை பார்த்துள்ளனர். இதற்கு என்ன காரணம் என்று யாருக்கும் புலப்படவில்லை. அவன் ஒரு அதிசய பிறவி. அது என்னமோ உண்மைதான். அப்புவின் யோகா திறமையை நீங்கள் பார்த்தீர்கள். நாளுக்கு நாள் அவனுடைய சக்தி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இரு நிலவின் உதயம், ஒரு ஸ்டார் உதயம். இருள் மறைந்தது, பயம் பறந்தது. என்னால் நம்ப முடியலை, என்னாலும் நானும் எதையும் தாண்டுவேன். பள்ளத்தாக்கும் மலையுமே, மலை நடுவிலே மனம் பாடுமே. உனதாசையாவும் இனி நிறைவேறுமே.